ஓம் முருகா! இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகருக்கான நாள். நாம என்ன பண்றோம்? திருப்புகழ் படிக்கிறோம், அவரோட பாடல்களை படிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், விளக்கேத்துறோம். இதெல்லாம் தவறில்ல. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா, இது கூட அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? உங்க மனசுல இருந்து உண்மையான சரணாகதி. நீங்க படிச்சுட்டு இருக்கலாம், ஜெபம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள நம்பிக்கை இல்லன்னா, அது கம்ப்ளீட் ஆகாது. முருகர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ என்ன உண்மையா நம்புறியா? அதுதான். சரணாகதி அப்படின்னா பெரிய தத்துவம்லாம் இல்லங்க. பெரிய ஞானிகள் பண்ற விஷயம்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிள். முருகா, நீ பார்த்துக்கோ. இந்த மனநிலை. சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் பேசுறவங்க பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம சிச்சுவேஷன்ல அவங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்ல. உங்க உள்ள இருக்க ஒரு ஆட்டிட்யூட் உருவாகணும். என்ன நடந்தாலும் முருகர் இருக்கார். அவரு பார்த்துப்பாரு. அவரு எனக்காக இருக்காரு. பெரிய பிரச்சனை வந்தாலும், எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி தோன்றினாலும், உங்க நம்பிக்கை குறையாத வரைக்கும் அவர் உங்கள விட்டு போகவே மாட்டாரு. நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்? அப்பாவ நம்புவோம், அம்மாவ நம்புவோம். அவங்க இருக்காங்க, பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம எவ்ளோ நம்புவோம் அப்பா, அம்மாவ. அதே மாதிரி தான். இப்போ நம்ம வளர்ந்துட்டோம். முருகர ஃபுல்லா நம்புங்க. அந்த நம்பிக்கை வந்த உடனே உங்க மனசுல ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் தான் அவரு தர்ற அருள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, திருப்புகழ் படிங்க, எல்லாம் பண்ணுங்க. அது உங்க விருப்பம். உங்களுக்கு புடிச்சத பண்ணுங்க. யாரும் உங்கள ஃபோர்ஸ் பண்ணி அத படிங்க, இத படிங்க, வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அத பண்ணுங்க. உங்க மனசுக்கு எது நிம்மதியோ அத பண்ணுங்க. இதுக்கு மேல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. முருகர மனசுல நம்புங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு இல்ல. அவர் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்காரு. செவ்வாய்க்கிழமை முருகர நமக்கு நினைவூட்டுற நாள். நீங்க எந்த கடவுள வேணுனாலும் கும்பிடுங்க. இந்த கடவுள் தான் அப்படின்னு இல்ல. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் குறைக்காதீங்க. அங்க உண்மையான நம்பிக்கை. ஒரு சின்ன விஷயத்துல கூட நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னா, முருகர் இருக்காரா? இல்லையா? நம்ம பாட்டுக்கு இவ்ளோ இப்படி சாமி கும்பிட்டோம், கோயிலுக்கு போனோம், வேல்மாரி பிடிச்சோம், என்னமோ பண்ணோம், பூ போட்டோம், என்ன அர்ச்சனை பண்ணோம், ஆனா ஒண்ணுமே இல்லையே! அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா, அதுதான் நம்ம மனச பலவீனப்படுத்தும். பிரச்சனை என்ன வேணா வரட்டும், தடை வரட்டும், வாழ்க்கையே சுழற்றி அடிக்கட்டும். ஆனா, உள்ளுக்குள்ள உங்க மனசுல ஒரு லைன் மட்டும் இருந்துட்டே இருக்கணும். முருகர் இருக்காரு. அவர் பார்த்துப்பாரு. அப்படின்னு. அதுதான் உண்மையான சரணாகதி. பெரிய தத்துவம் இல்ல. பெரிய யோகம் இல்ல. மனசுல ஒரு முழு நம்பிக்கை. நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி வைக்கிற இடத்துல சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஆனா, முயற்சி பண்ணிட்டு பயத்துல இருக்கக்கூடாது. முயற்சியும், நம்பிக்கையும். அந்த 2ம் சேர்ந்தா நமக்கானது நம்மள விட்டு போகாது. என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன நடந்தாலும், முருகர் நம்ம கூட அப்படின்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை இருக்கும் வரை, அவர் நம்ம விட்டு போகவே மாட்டார். முருகா சரணம். ஓம் சரவண பவ.